லக்கவரம் அப்படிங்கிற கிராமத்துல வேணு அவனோட மனைவி ராதாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். சுரேஷ் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான நண்பன். ஒரு நாள் சாயங்காலம் வேணு, ராதா, சுரேஷ், சரிதா இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சுரேஷ், இந்த தடவை விளைச்சல் அற்புதமா வந்திருக்கு. வயல்ல ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சதோட பலன் தான் இந்த பணம். இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் வேணு, உன்னோட விளைச்சலை பத்தி தான் கிராமம் முழுக்க பேசிட்டு இருக்கு. இவ்வளோ நிறைய சம்பாதிச்சா புதுசா ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? என்ன சொல்ற? ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? சுரேஷ், நீ ஏதோ பெரிய விஷயத்த பத்தி பேசுறேன்னு தெரியுது. உண்மை என்னன்னு சொல்லு. உன் மனசுல என்னதான் இருக்கு? ராதா, இவர் ஏதோ வியாபார யோசனைய சொல்ல போறாரு. இவருக்கு எப்பவுமே ஏதோ வியாபாரத்தை பத்தி தான் நினைப்பு. சரி, அது என்னன்னு தான் கேட்டு வைப்போமே. சரி சுரேஷ், சொல்லு. நீ என்ன வியாபாரத்தை பத்தி யோசிச்சு வச்சிருக்க? நீ சின்ன வயசுல இருந்தே என்னோட நண்பன். உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. வேணு, நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம கிராமத்துல நம்ம இயற்கை பொருட்கள் கடைய திறக்கலாம். நீ உன் விளைச்சல்ல வந்த பணத்தை முதலீடு பண்ணு. நான் வியாபாரத்தை நடத்துறேன். லாபத்தை நம்ம சரி பாதியா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்ற? சுரேஷ், நீ சொல்றது என்னவோ கவர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய பணத்தை ஒரே நேரத்துல முதலீடு செய்யறது ஆபத்து இல்லையா? நம்ம கிராமத்துல யாரும் ஆர்கானிக் கடை திறந்ததே இல்ல. மக்கள் வாங்குவாங்கன்னு உனக்கு எப்படி நிச்சயமா தெரியும்? ராதா, இப்படி தேவையில்லாம யோசிக்கிறத விடு. நான் நகரத்துல எல்லாம் விசாரிச்சு பாத்துட்டேன். இந்த மாதிரி ஆர்கானிக் பொருட்கள் விக்கிற கடைகள்ல லாபம் வானத்தை தொடுது. வேணு, நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு. நான் கடைய தயார் பண்றேன். 6 மாசத்துல உன்னோட பணம் ரெட்டிப்பா திருப்பி தர உனக்கு. சரி சுரேஷ், நீ என்னோட தம்பி மாதிரி. உன் வார்த்தைய நான் நம்புறேன். நாளை காலையிலேயே பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ வியாபாரத்தை ஆரம்பி. வேணும்னா ஒரு தடவை நம்ம கிராம தலைவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? இவ்ளோ பெரிய முடிவை அவசர அவசரமா எடுக்க வேண்டாமே. மல்லையா ஐயா ஏதாவது ஆலோசனை சொல்லலாம். சரிதா சொல்றது கூட சரிதானே. நம்ம மல்லையா ஐயா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம். 2 லட்சம்ங்கிறது சாதாரண பணம் இல்லல்ல. அட, நீங்க என்ன நம்பலையாப்போ? நான் வேணுவோட நண்பன். நான் அவனை ஏமாத்திருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேணு, என் மேல நம்பிக்கை வைடா. உனக்கு எப்பவும் நஷ்டம் வராது. ராதா, சரிதா, நீங்க 2 பேரும் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றீங்க. ஆனா சுரேஷ் சின்ன பிள்ளையில இருந்தே என் நண்பன். அவன் கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டான். சுரேஷ், நாளைக்கே நான் பணத்தை எடுத்து கொடுக்கறேன்டா. வேணும்னா நீங்க உங்களோட முடிவை எடுத்துட்டீங்க. ஆனா ஜாகிரதையா இருங்க. ஏங்க, வேணு அண்ணாவோட நம்பிக்கைய வீணாக்கிடாதீங்க. சரிதா, எப்பவுமே நீ அதிகமா தான் யோசிக்கிற. வேணு, நீ நாளைக்கு பணத்தை தயாரா வை. நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். இப்படின்னு சொல்லிட்டு சரிதாவும் சுரேஷும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராதாவும் வேணுவும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சுரேஷ் சொன்ன வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அங்க சுரேஷும் சரிதாவும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ சரிதா சுரேஷ் கிட்ட இப்படி கேட்டா, ஏங்க, நீங்க நிஜமாவே ஆர்கானிக் கடையை திறக்க போறீங்களா? நீங்க வேணு அண்ணாவோட பணத்தை ஏதோ மோசடி பண்ண போறீங்கன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. சரிதா, நீ வர வர நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்ட. வேணு என்னோட நண்பன். அவன் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு நான் நகரத்துல ஒரு பெரிய ஒப்பந்தம் பேசியிருக்கேன். அந்த லாபத்தை வச்சு நான் கடை திறப்பேன். என்னது? நீங்க வேணு அண்ணாவோட நட்பை தவறா பயன்படுத்துறீங்க. இது மோசடி. இந்த ஒப்பந்தத்தை பத்திலாம் நீங்க அவர்கிட்ட சொல்லவே இல்ல. நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சரிதா, நீ என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்காத. வேணு எனக்கு பணம் கொடுக்கறான். நான் வியாபாரம் பண்றேன். அவனுக்கும் கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுப்பேன். யாருக்கும் நஷ்டம் வராது. ஏங்க, இந்த மோசடி உங்களுக்கே ஒரு நாள் பாரமா மாறப்போகுது. நான் ராதா அண்ணிக்கிட்ட சொல்ல போறேன். வேணு அண்ணாவை ஜாகிரதையா இருக்க சொல்ல போறேன். சரிதா, அந்த மாதிரி நீ பண்ணுனா நம்ம குடும்பமே வீதிக்கு வர வேண்டியதுதான். நீ வாய மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நாள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். அப்படி சரிதா கோவமா சொல்லிட்டு உள்ள போயிடுறா. ஆனா சுரேஷ் அது எதையுமே பொருட்படுத்தாம பணத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான். நாட்கள் கடந்து போச்சு. 1 வாரம் கழிச்சு சொன்னபடி வேணு சுரேஷுக்கு பணம் கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணு அவனோட இன்னொரு சிநேகிதனான கிஷன் கிட்ட இத பத்தி சொன்னான். கிஷன், சுரேஷ் டவுனுக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனா அவன் கடைய பத்தி எதுவுமே பேசவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பா நடந்திருக்குமோன்னு. வேணு, நீதான் அந்த சுரேஷை இவ்ளோ நம்புற. அவனோட நடத்தை எல்லாம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் டவுன்ல விசாரிச்ச வரைக்கும் அவன் ஏதோ பெரிய ஒப்பந்தத்தை பத்தி எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கான். இந்த கடையை பத்தி எல்லாம் யார்ட்டையும் பேசவே இல்ல. ஏங்க, நான் சொன்னேன்ல அந்த சுரேஷை நம்பாதீங்கன்னு. அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். நம்ம 2 லட்சம் ரூபாய் மட்டும் நமக்கு திரும்ப வரல. நம்ம ரோட்டுக்கு தாங்க வரணும். ராதா, சுரேஷ் என்னோட நண்பன். அவன் என்னை ஏமாத்தவே மாட்டான்னு நான் நம்புனேன். ஆனா இப்போ எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு.
கிஷன், நம்ம மல்லையா ஐயா கிட்ட போய் பேசலாமா? சரி வேணு, மல்லையா ஐயா ஏதாவது உபாயம் சொல்லலாம். நீ ராதாவை கூட்டிட்டு அவரை போய் பாரு. நான் சரிதாவை போய் பார்த்து சுரேஷ பத்தி ஏதாவது விசாரிக்கிறேன். கிஷன், சரிதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கண்டிப்பா சுரேஷ பத்தி ஏதாவது நமக்கு சொல்லலாம். ஏங்க, இந்த தடவை என் பேச்ச கேளுங்க. மல்லையா ஐயா நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. அப்படி சொல்லிட்டு வேணுவும் ராதாவும் மல்லையாவோட வீட்டுக்கு போனாங்க. கிஷன் சரிதாவோட வீட்டுக்கு போனான். கிஷன் சரிதாவை கூட்டிக்கிட்டு மல்லையாவோட வீட்டுக்கு வந்தான். என்ன விஷயம் வேணும்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணுங்க ஐயா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? வேணு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. மல்லையா ஐயா, நான் சுரேஷ நம்பி 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். அவன் ஆர்கானிக் கடை திறக்க போறதா என்கிட்ட சொன்னான். ஆனா இப்ப டவுன்ல வேற ஏதோ ஒப்பந்தத்துல பணத்தை போட்டுட்டான். இப்ப என் பணத்தை பத்தி எந்த பேச்சுமே இல்ல. மல்லையா ஐயா, சுரேஷ் எங்களை நல்லா ஏமாத்திட்டான். நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சு. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். வேணு, ஆனாலும் நீ அந்த சுரேஷ ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்பிட்ட. சரிதா, உனக்கு உன் புருஷனை பத்தி ஏதாவது தெரியுமாமா? மல்லையா ஐயா, என் புருஷன் வேணு அண்ணாவோட பணத்தை எடுத்துட்டு டவுன்ல ஏதோ ஒரு ஒப்பந்தத்துல முதலீடு பண்ணிட்டாரு. அவருக்கு கடை வைக்கிற நோக்கமே கிடையாது. நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். ஆனா அவர் என் பேச்ச கேட்கவே இல்ல. ராதா, வேணும்னா என்ன மன்னிச்சிடுங்க. சுரேஷ் இப்படி ஒரு வேலை செஞ்சான்னு சொன்னா என்னால நம்பவே முடியலமா. இவ்ளோ வருஷமா நல்லவனா இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய முடிஞ்சது? மல்லையா ஐயா, சுரேஷ கிராமத்துக்கு திருப்பி வரவழைக்கணும். வேணுவோட பணத்தை திருப்பி கொடுக்க வைக்கணும். கிராமத்து இளைஞர்கள் என் பக்கம் இருக்காங்க. நாங்க அவனை கூட்டிட்டு வரோம். சரி கிஷன், நீ கிராமத்து இளைஞர்களை கூட்டிட்டு போய் சுரேஷ் எங்க இருந்தாலும் சரி கூட்டிட்டு வா. நானும் கிராமத்து மக்கள் கிட்ட பேசி இதுக்கு ஒரு நியாயம் சொல்றேன். அப்படி சொன்னதும் கிஷன் கிராமத்து இளைஞர்களோட ஒன்னா சேர்ந்து சுரேஷ டவுன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கு மறுநாள் காலையில கிராமத்தோட நார் சந்தியில பஞ்சாயத்து கூட்டுனாங்க. சுரேஷ், நீ வேணுவோட நட்பை தவறா பயன்படுத்திக்கிட்ட. அவனோட 2 லட்சத்தை எடுத்துட்டு நீ அவனை ஏமாத்தி இருக்க. உன்னை நம்பின நண்பனுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படிடா இப்படி மனசு வந்தது? மல்லையா, நான் அவனை ஏமாத்தணும்லாம் நினைக்கல. பட்டணத்துல நான் போட்ட ஒப்பந்தம் மட்டும் உறுதியா இருந்தா நான் ரெட்டிப்பு பணத்தை திருப்பி கொடுத்திருப்பேன். ஆனா அந்த ஒப்பந்தம் இப்போ தோல்வி அடைஞ்சிருச்சு. என்கிட்ட இப்ப கொடுக்க வேற பணமும் இல்ல. நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க தானே அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு சொன்னீங்க. இல்ல சரிதா, நான் கூட ஏமாந்துதான் போயிட்டேன். பாத்தீங்களா, அநியாயமா இப்படி இவங்களை ஏமாத்திட்டீங்களே. இந்த பாவம் நம்மள சும்மாவே விடாது. சுரேஷ், நீ என்னோட நட்பையே ஏமாத்திட்ட. நீ கடை வைக்க போறதா என்கிட்ட சொன்ன. இப்ப என்னோட 2 லட்சம் ரூபாய் எங்க? என்ன இப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்ட? சுரேஷ், உன்னோட புத்திசாலித்தனம் எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு. என் குடும்பமே நாசமாற மாதிரி பண்ணிட்ட. இப்ப எங்க பணத்தை நீ எப்படிதான் எங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? வேணும்னா ராதா, நான் இவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். ஆனா என்னால முடியல. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்னோட நகைகள் எல்லாம் வித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன். சுரேஷ், பாத்தியா, உன்னால இங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம்னு. உன்னை என்னோட சிநேகிதன்னு எவ்வளவு நம்புன. சேச்சா, இப்போ நட்பு மேலேயே நம்பிக்கை இல்லாம பண்ணிட்ட நீ. சுரேஷ், நீ வேணு கிட்ட வாங்கின பணத்தை 1 மாசத்துல திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கிராமம் மொத்தமும் சேர்ந்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும். சரிதா, சுரேஷ் அந்த பணத்தை சரியா திருப்பி தரானா நீ பாத்துக்கோ. மல்லையா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். 1 மாசத்துல வேணுவோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. சுரேஷ், நீ என்னோட நட்பை மொத்தமா இழந்துட்ட. ஆனா நீ என் பணத்தை திருப்பி கொடுத்தா உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன். உன்னோட குறுக்கு புத்தி இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? கிராம மக்களே, இந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். நட்பை நம்புறது நல்லதுதான், ஆனா நம்ம எச்சரிக்கையோட தான் இருக்கணும். புத்திசாலித்தனம் மோசடியா மாறும்போது அது அழிவை கொண்டு வரும். நாம எல்லாரும் ஒத்துமையா நின்னு நீதிக்காக எப்பவும் போராடணும். கிராம மக்களே, என் புருஷ பெரிய தப்பு பண்ணிட்டாருதான். ஆனா உங்க எல்லாரோட உதவியாலையும் அவரை மாத்துறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன். வேணும்னா ராதா, உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுவேன். மல்லையா, நம்ம கிராமத்தோட ஒத்துமையால நம்ம வேணுவுக்கு நீதி கிடைச்சது. இனி யாரும் யாரையும் ஏமாத்த முயற்சிக்க மாட்டாங்க. ஆமா, இனிமேலாவது நட்புங்கிற போர்வைக்குள்ள புகுந்து மோசடி பண்றத நிறுத்துங்க. அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாட்கள் கடந்து போகுது. கொடுத்த வாக்குப்படி சரிதா நகைகளை வித்து கொஞ்சம் பணமும் சுரேஷ் வயலை வித்து இன்னும் கொஞ்சம் பணமும் எடுத்துக்கிட்டு வேணு கிட்ட வந்தான். வேணு, இந்தடா உன்னோட பணம். என்ன மன்னிச்சிடு. இனிமே எப்பவும் உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். இனி யாரையும் நட்புங்கிற பேர்ல இப்படி ஏமாத்தாம இருக்கிறது தான் நீ எனக்கு கொடுக்கற மதிப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. சரி வேணு. பாத்தியா சுரேஷ், நீ பண்ணின ஒரே ஒரு தப்புனால உங்க 2 பேருக்கும் இருந்த நட்பே இப்ப முறிஞ்சு போச்சு. உண்மைதாமா, நான் வேணு கிட்ட போய் மட்டும்தான் சொன்னேன்.
அந்த பணம் வந்தா திருப்பி 2ஆ கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த விளையாட்டுல நானே இப்படி பலியாயிட்டேன். அதுக்குதான் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். நீ வேணுவோட நண்பன் அப்படிங்கறதுனால அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை எடுத்து உன் கையில கொடுத்தாரு. இப்ப பாரு என்னென்னலாம் நடந்துருச்சு. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். வேணுவும் ராதாவும் கூட இப்ப யாரையுமே நம்பாம அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கனகம்மாவுக்கு கோபம் பொங்கி வந்துச்சு. மத்தியானம் ஆனாலும் கூட அவளோட பையன் ரங்கா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறத பார்த்து எரிச்சலா வந்துச்சு. மருமக ராணி சமையல் வேலையில மூழ்கி இருந்தா. அப்ப அவகிட்ட போய், எம்மா ராணி, உன் புருஷன் அப்படி பண்ணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? உனக்கு எதுவுமே தோணவே இல்லையா? அவன் உன் புருஷன் தானே. அவன் எந்திரிக்கலன்னா அவனை எழுப்பணும், எழுப்பி கண்டிக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதா? என்ன சொல்ல சொல்றீங்க அத்தை? நான் இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்தவளா என்ன? நடுவுல வந்தவ தானே. நான் ஏதாவது சொன்னாலே நீங்க எதிர்த்து நிப்பீங்க. எனக்கு புருஷன்னா அவர் உங்களுக்கு புள்ள தானே. உங்க புள்ளைய பத்தி நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்க சகிக்க மாட்டீங்க. நான் இந்த வீட்ல வெறுமன ஒரு சாதாரண பொருள் மட்டும் தானே. அட என்னடி இது, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நாளைக்கோ நாளை மறுநாளோ நான் செத்து போயிட்டா இந்த வீட்டை எல்லாம் யாரு கவனிச்சுக்கிறது? நீ தானே. நீ இப்படி பேசுனா எப்படி? நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருக்கேனா? இல்லைன்னா என்னோட வார்த்தைகள் ஏதாவது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கா? சொல்லுமா. அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. ஆனா அவருக்கு ரொம்ப நாளாவே குடிப்பழக்கம் இருக்குங்கிறது இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஆனா நீங்க அவரை பெத்த அம்மா தானே, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. ஆனா அதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் மறைச்சிங்க? பாருமா, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல பொண்ணு வந்தா அவன் இந்த குடிய விட்டுடுவான்னு நினைச்சேன். அவன் மாறிடுவான்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே அதை மெதுவா தெரிஞ்சுக்கிட்டு அவனை அந்த குடிப்பழக்கத்துல இருந்து எப்படியாவது மாத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன்னு நினைச்சேன். நீங்க 1000 நினைக்கலாம் அத்தை. ஆனா கஷ்டம் அனுபவிக்கிறது என்னவோ நான் தானே. அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். ராணி கண்ணீர் விட்டு அழுதா. ராணி சொன்னதை கேட்டு கனகம்மாவுக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு. 2 பேரும் மௌனமா இருந்தாங்க. அந்த நேரத்துல தூங்கி முழிச்ச ரங்கா, ஏ ராணி, 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 எங்க போய் செத்து தொலைஞ்சான்னு தெரியலையே. மரம் மாதிரி ஒரு புருஷன் வீட்ல இருக்கேன், கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அப்பப்பா, தலையே வெடிக்கிற மாதிரி வலிக்குது. வேகமா டீ எடுத்துட்டு வா. ஐயோ, இந்த தலைவலியோட அப்படியே எனக்கு உயிர் போகுது. தரித்திரம் புடிச்சவன, கொஞ்சமாவது மாறுவியாடா நீ? எப்பவாவது நீ மாறுவேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் நடத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவள, நல்ல விதமா சொல்றேன், பேசாம இங்க இருந்து போயிரு. புருஷ பொண்டாட்டி விஷயத்துல நீ வரக்கூடாது. என் மனைவியோட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ ராணி, போய் எனக்கு டீ கொண்டு வா. சீக்கிரம் போ. நல்ல சூடா இருக்கணும். அத குடிச்சதும் என் தலைவலி அப்படியே பறந்து போகணும். அப்படி இருக்கணும். நான் எடுத்துட்டு வர மாட்டேன். நான் இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீங்க எங்களை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? நாங்க எதுக்காக உங்களை பத்தி கவலைப்படணும்? சாப்பிடுறீங்களோ இல்ல சாவுறீங்களோ, உங்க சாவு நீங்க சாவுங்க. ரங்காக்கு எதுவுமே புரியல. கண்களை நல்லா தொடச்சுக்கிட்டு மறுபடியும் மனைவிய பார்த்தான். கோபமா நின்னுட்டு இருந்த மனைவியையும் தாயையும் பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 பேரும் ஏன் இப்படி நிக்கிறீங்க? 2 பேரும் ஏன் முகத்தை 1.5 முழத்துக்கு தூக்கி வச்சிருக்கீங்க? என்னாச்சுன்னு தான் சொல்லுங்களேன். யாராவது ஏதாவது உங்களை சொன்னாங்களா? டேய் மானகட்டவனே, உன்னை வயித்துல சுமந்தேன் பாரு, அதை நான் பண்ண பாவம். இனிமேல் நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா உனக்கு இந்த வீட்ல சாப்பாடு கிடையாது. ஐயோ, இந்த வார்த்தையெல்லாம் நீ எங்கம்மா கத்துக்கிட்ட? என் மனைவி தானே உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. நீ 10 மாசம் உன் வயித்துல சுமந்து என்ன பெத்து எடுத்தியேமா, அது ஞாபகம் இருக்கா? இப்படி மத்தவங்க பேச்ச நம்பி என்ன திட்டுறியே. இந்த வார்த்தை எல்லாத்தையும் உனக்கு கத்து கொடுத்தது இவதான் எனக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. நிஜம்தானே? அப்படி சொல்லி ரங்கா ராணியா அடிக்க முயற்சி பண்றான். உடனே கனகம்மா இடையில வந்து ரங்காவை இந்த கண்ணத்திலயும் அந்த கண்ணத்திலயும் மாறி மாறி அடிச்சா. அதனால கோபமான ரங்கா அங்க இருந்து வெளியில போறான். ரங்கா போன பிறகு ராணி அவ மாமியார கட்டி பிடிச்சு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சா. அத்தை, கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் தான். ஆனா எப்படி இப்படி மாறிட்டான்னு எனக்கே புரியல. இதெல்லாம் அந்த மாய குடியால தான் நடந்துச்சு.
அவ எப்போ இந்த குடிக்கிறத நிறுத்துறானோ அப்பவே அவன் ரொம்ப நல்லபடியா மாறிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குமா. கனகம்மா தன்னோட மருமகள் ராணிக்கு ஆறுதல் சொன்னான். வீட்டை விட்டு வெளியே வந்த ரங்கா நேர கள்ளு கடைக்கு போய் குடிக்கலான்னு முடிவு பண்றான். அப்படி வேகமா அங்க போய்கிட்டு இருக்கும்போது எதிரில ஒரு மாடு வந்து கொம்பால குத்தி அவனை கீழே தள்ளுது. அதனால ரங்காவோட இடுப்பு எலும்பு முறிஞ்சு போகுது. அம்மா, கடவுளே, அப்பா, என் இடுப்பு எலும்பு முறிஞ்சு போச்சு, நடக்க முடியலையே, காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, இந்த மாடு என்ன கொன்னு போட்டுற போல இருக்கு. ரங்கா கத்துறத கேட்டுட்டு வீட்ல அழுதுட்டு இருந்த ராணியும் கனகம்மாவும் பதறி அடிச்சு ஓடி போய் பாக்குறாங்க. ரங்காவுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல அந்த மாடு கூட நின்னுட்டு தான் இருந்துச்சு. அம்மா, இந்த மாடு என்னோட இடுப்பு எலும்பு முறிச்சிருச்சுமா. ஏண்டி ராணி, திட்டி திட்டி வெளியில அனுப்புனியே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? என்னோட இடுப்பு எலும்பு முறிஞ்சு போச்சு. இப்ப நீங்க 2 பேரும் தான் என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும். அங்க ஒருத்தி இங்க ஒருத்தின்னு பிடிச்சு என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. சீச்சி, இடுப்பு ஒடிஞ்சும் உனக்கு புத்தி வரல பாரு. அந்த கொம்பு இடுப்புல இல்லாம உன் வாயில குத்தி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏமா, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாமா? பெத்த பிள்ளைய என்ன வார்த்தை சொல்ற? ஏங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதிகமா கால் அசைக்காதீங்க. மெதுவா நம்ம போயிடலாம். எப்படிங்க, வலி அதிகமா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாருங்க, அங்க நம்ம வீடு வந்துருச்சு பாருங்க. அடடா, பாத்தியாமா, ஒரு பக்கம் நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க, ஆனா என் மனைவிய பாரு, எனக்கு அடிபட்டுருச்சேன்னு அவ எவ்வளவு வருத்தப்படுறா, எவ்வளவு கவலைப்படுறா பாரு. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா என் மனைவி எனக்கு கணவனா வரணும். நான் அவளுக்கு மனைவியாகி எல்லா சேவைகளையும் செய்யணும்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஆ, இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு. வீட்டுக்கு போய் பேசாம படு. இப்படி மெதுவா ரங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அம்மாவும் மருமகளும். அவங்க கூடவே ரங்காவை முட்டி தள்ளுன அந்த பசுவும் பின்னாடி வருது. அந்த பசு வந்ததை பார்த்ததும் ரங்காவுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா அது மறுபடியும் இங்க வரும். இன்னைக்கு இது உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். என் இடுப்பெலும்பு முறிச்சு விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்பாவியா நிக்குது. இதை எவ்வளவு அடிச்சாலும் தப்பே இல்ல. சரிடா, அத விடு. ஏங்க, நீங்க அசையாதீங்க. நீங்க வலியில துடிக்கும் போது எனக்கு அழுகையா வருது. இவ்வளோ நல்ல பொண்ண தினமும் இப்படி அழ வச்சிட்டு இருக்கேடா. இப்பவாவது உனக்கு புத்தி வந்தா சரிதான். கொஞ்சமாவது உன் மனைவிய பார்த்து பாவப்படு. அப்படியே கனகம்மா ரங்காவை திட்டிட்டே இருந்தா. இன்னொரு பக்கம் ராணி தன்னோட கணவருக்கு இடுப்பு வலி சரியாகணும்னு சூடா வெண்ணி கொண்டு வந்து ஒத்தடம் கொடுத்தா. அப்படியே 2-3 நாட்கள் போகுது. ஆனா அந்த பசு மட்டும் வீட்டை விட்டு போகாம அங்கேயே தங்கிடுச்சு. அம்மா, இது என்ன போன ஜென்மத்துல என்னோட மனைவியா? இந்த வீட்டை விட்டு ஏன் இப்படி நகர மாட்டேங்குது? இதுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன? ஆமா ஆமா, போன ஜென்மத்துல அதுவும் காதலி, அதனாலதான் உன்னை சுத்தி சுத்தி வருது. அது சரி, 3 நாள் ஆகியும் உன் இடுப்பு வலி இன்னும் குறையலையா? இல்ல குறைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் குறையாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கியா? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எந்த வேலையும் செய்யாம வீட்லயே உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட நினைக்கிறேன்னு அர்த்தமா? சரி, நீ எனக்கு ஏதாவது சேவை செய்யறியா? எல்லாம் என்னோட மனைவி தானே பண்றா. அதோட நான் வீட்ல எங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மாடு வந்த நேரத்துல இருந்து இதை பாத்துட்டு தானே இருக்கேன். ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களாக்கும். என்ன, எதுக்கு அப்படி வித்தியாசமா பாக்குறீங்க? இனிமே அந்த பசு என்னோடது. அதுக்கு நான் தான் இனிமே ஓனர். நாளையில இருந்து நான் அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறேன். புல் கொண்டு வந்து குடுக்கறேன். பாத்துக்கோ, அதை நான் எப்படி கவனிக்கிறேன்னு நீ ஏன் ஆச்சரியப்படுவ. அப்படியே ரங்கா அந்த பசுவை பராமரிக்க தொடங்குறான். தினமும் அதை புல் மேய்றதுக்காக மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறான். பசுவை குளிப்பாட்டி சுத்தமா வச்சுக்கிறான். அழகா அலங்கரிச்சு சொந்த குழந்தைய போல பராமரிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பசுவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது. அந்த குட்டி பார்க்க அவ்வளோ அழகா இருக்கவும் இனி ரங்காவோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லாம போச்சு. நம்ம பசுமாடு குட்டி போட்டிருக்கு. எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமேல இருந்து நான் பால் கறந்து விக்க போறேமா. போதும்டா, ரொம்பவும் குதிக்காத. நல்லபடியா திருந்தி வாழ்ற ஜாதகம்லாம் உனக்கு கிடையாது. ஒரு வேலை செய்யறேன்னு சொல்லுவ, ஆனா இன்னொரு வேலை செய்வ. நீயும் அப்படிதான், உங்க அப்பாவும் அப்படிதான். அந்த காலத்துல எல்லாம் உங்க அப்பாவால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு உன் மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அதே கஷ்டங்களை நானும் அனுபவிச்சிருக்கேன். நீ பிறந்ததுக்கு அப்புறமாவது என்னோட நிலைமையெல்லாம் மாறும்னு நம்பினேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாருங்க, எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. இன்னையில இருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. ராணியோட வார்த்தைகளை கேட்டு ரங்கா அழுறான். ராணி அவனுக்கு ஆறுதல் சொன்னான். ராணி, இது வரைக்கும் நான் எப்பவுமே அழுததே கிடையாது. இப்போ முதல் முறையா அழுறேன். என்ன எங்க அம்மா கூட நம்பினதே இல்ல, இந்த ஊரும் நம்பினது இல்ல. ஆனா என்னோட மனைவியான நீ மட்டும் என்ன நம்புற. நான் இந்த நன்றி கடனை உனக்கு எப்படி அடைக்க போறேன்னு தெரியல.
ஏங்க அதெல்லாம் இப்ப எதுக்குங்க, முதல்ல நீங்க வேலைய ஆரம்பிங்க. ராணியோட வார்த்தைகளால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச ரங்கா பசுவோட பாலை கறந்தான். அன்னையில இருந்து தினமும் பால் வித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அந்த பணத்தை மனைவிக்கும் வீட்டுக்கும் செலவழிக்க ஆரம்பிச்சான். கனகம்மாவுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான். மது குடிக்கிறது கூட நிறுத்திட்டான். அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராணி வாந்தி எடுத்துட்டு இருந்தா. அவ வாந்தி எடுக்கிறத பார்த்து ரங்கா அங்க ஓடி வந்து, அம்மா, ராணி வாந்தி எடுத்துட்டு இருக்கா பாரு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? என்னன்னு வந்து பாருமா. எதுக்கு இப்படி சும்மா சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? டேய் ரங்கா, என்னம்மா நீ? என் பொண்டாட்டி அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? டேய் நீ அப்பாவாக போறடா மடையா. கனகம்மா அப்படி சொன்னதும் ரங்காக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. ராணி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி. இது வரைக்கும் எதுக்குமே உதவாத என்னோட வாழ்க்கைய நீ வந்து ரொம்ப புதுசா மாத்திட்ட. நீ என்னோட மனைவியா வந்தது என்னோட அதிர்ஷ்டம் தான். நான் என்னங்க செஞ்சேன்? இதெல்லாம் அந்த பசு நமக்கு கொண்டு வந்த அதிர்ஷ்டம். அந்த பசு மட்டும் வரலன்னா நீ இப்பவும் அந்த சாராய கடையே கதின்னு கடந்திருப்ப. நான் வீட்ல எப்பவும் போல அழுதுட்டே இருந்திருப்பேன். ஆமா ராணி, இது எல்லாமே நம்ம பசுனாலதான். கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அதிர்ஷ்டம் கொடுத்த மாதிரி இருக்கு. பாரா, எந்த வீட்லயும் கணவன் மனைவியோட வார்த்தையை கேட்டா அந்த வீடு ஒரு நாள் கெட்டு போகாது. எல்லா வீட்லயும் கண்டிப்பா மனைவிக்கு ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும். ரங்கா, நீ உன் பொண்டாட்டியோட கஷ்டம் என்னன்னு உணர்ந்துகிட்ட. அவ சொன்னபடியெல்லாம் கேட்டு நீ நடந்த. அதனாலதான் இன்னைக்கு நீ இப்படி சந்தோஷமா மாறி இருக்க. இல்லனா அந்த சாராய கடையே கதின்னு எல்லார்கிட்டயும் பணம் கேட்டுட்டு சுத்திட்டு இருந்திருப்ப. உண்மைதாமா. இனிமேல இருந்து என்னோட மனைவி இந்த பசு ரெண்டுமே என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி. இனி சந்தோஷமா வாழ்வேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல. இனிமேதான் நெஜ கதை ஆரம்பிக்க போகுது. உனக்கு குழந்தைங்க பிறக்க போறாங்க. அவங்க பண்ற குறும்புத்தனத்தை எல்லாம் நீ எப்படி சமாளிக்கிறன்னு நான் பார்க்க தானே போறேன். கனகம்மா இப்படி சொன்னதை கேட்டதும் ராணியும் ரங்காவும் சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்படி பசுவோட பாலை வித்து அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.